தனிப்பட்ட பிரஜையான நாம, ஆன்மா இது நம்மளோடது. ஏன்னா நாம தான் இந்த பூமியில் பிறப்பு எடுக்க நம்மளோட ஒரு சுய ஒப்புதலோட இந்த பூமிக்குள்ளே வரோம். இதுதான் ஆன்மாங்கிறது நாம. அடுத்தது தாய் தந்தை அப்படிங்கிறது அறிவு. ஏன்னா அவங்ககிட்ட இருக்க மொழியை தான் நம்ம பேசுகிறோம். தாய்மொழி அப்படின்னு பேசுகிறோம். அப்புறம் நாம் கற்றுக்குறோம், அது வேறு. ஆனால் அந்த தாய் தந்தைக்கிட்ட இருக்க நன்மையும் தீமையும் நம்மை அறியாமல் நாம் விரும்பியோ விரும்பாமலோ நமக்கு அது வர்றதை நம்ம பார்க்குறோம். அதுபோல் இந்த மனசு அப்படிங்கிறது இந்த சமூகம், இந்த உலகம், இந்த ஊர், நம்மளை சுற்றி இருப்பவங்க, இதை எப்படி நம்ம பார்க்கணுன்னா, பெரும்பாலும் நமக்காக நாம் 100% வாழ்கிறதில்ல. கொஞ்சம் அக்கம் பக்கத்துக்காக, நம்மளோட துணைக்காக, நம்ம குழந்தைகளுக்காக, நம்ம நெய்பருக்காக, உறவுகளுக்காக, கொலீக்ஸ்க்காகன்னு நம்ம எத்தனை இடத்துல விட்டு கொடுத்து போகிறோம். இல்லை ஒரு ராங்காக பிஹேவ் பண்ணுறோம். அதாவது இந்த ஊரோட அந்த மைண்டுக்கு தகுந்தது போல் நம்மளை மாற்றிக்கிறோம். இது ஓஷோ சொல்கிறது. அதாவது ஆன்மாங்கிறது நீயே, அறிவுங்கிறது உன்னோட தாய் தகப்பன்கிட்டருந்து வர்றது, மனசுங்கிறது உன்னை சுற்றி இருக்க சமூகத்தினால். இந்த மூன்றும் கலந்தது தான் இந்த மனித வாழ்க்கை. நாம் பிறந்த பிறப்புலையும் சரி, இல்லை தாய் தகப்பன் கொடுத்த புத்தியிலையும் சரி, ஊர் மக்களுக்காக நாம் செயல்படக்கூடிய மனசும் சரி, நாம் அங்கங்கே செக் வைக்கிறது, அடுத்தவங்க செக் வைக்கிறதுக்கு தகுந்தது போல் நம்மளை மாற்றிக்கிறது, உலகத்துக்கு தகுந்தது போல், சூழ்நிலைக்கு தகுந்தது போல், பருவநிலைக்கு தகுந்தது போல் நாம் நம்மளை அப்படியே மாற்றி கட்டமைச்சு கொண்டுட்டு போகிறோம். இப்போ எல்லாமே இணைந்து செயல்படுறது தான் மனிதன். அதாவது ஆன்மா நாம், அதே போல் புத்தி, மனசு, சமூகம், இதெல்லாம் சார்ந்தது தான் இந்த மனுஷ வாழ்க்கை. இதில் தனிப்பட்ட முறையில் ஒரு இண்டிவிஜுவலாக இது நான் தான் அப்படின்னு நம்மளால் மாறுதட்டி சொல்ல முடியறதில்ல. ஆன்மா, புத்தி, மனம் மூன்றும் இணைஞ்சதே இந்த மனுஷ வாழ்க்கை.